என்னுடைய 100 நாள் நடைப்பயணத்தின் நிகழ்வாக இன்று காலையில் சேலம் மாவட்டம் ஏற்காடு சேர்வராயன் மலையிலிருந்து வருகின்ற நீர் மூலமாக கிழக்கு சரபங்கா நதி உருவாகுகின்ற இந்த பகுதிக்கு நாம் வருகை தந்திருக்கின்றோம். இந்த நீரை ஒழுங்கான முறையில் பயன்படுத்தி இந்த பகுதிக்கு மட்டுமல்ல, காடையம்பட்டி பகுதி, டேனிஷ்பேட்டை பகுதி, இந்த பகுதிக்கு மட்டுமல்ல, இந்த நீரை முறையாக பயன்படுத்தினால் சேலம் மாநகருக்கு குடிநீர் ஆண்டுதோறும் கிடைக்கும். சில ஆண்டுகளில் இந்த மேற்கு சரபங்கா, இது இல்லாமல் கிழக்கு சரபங்கா இருக்கிறது. இது ரெண்டுமே ஓமலூருக்கு அருகிலே இணைந்து சரபங்கா நதியாக மாறி பிறகு இன்னும் மேற்கு சென்று உலாம்பட்டியிலே காவிரி அணை ஆற்றிலே கலக்கிறது. ஆனால் சில ஆண்டுகளில் 4 டிஎம்சி 5 டிஎம்சி அளவிற்கு இந்த சரபங்கா நதியிலே நீர் சென்று காவிரியிலே வீணாக கலக்கிறது. வீணாக என்றால் மழை காலத்திலே காவிரியில் கலக்கின்ற நீர் அதற்கு கீழே சேமிக்க முடியாது. இதனால் அரசு இந்த பகுதியிலே ஒரு அணையை கட்ட வேண்டும். தடுப்பணை போதுமானது கிடையாது. ஒரு அணையை கட்டி இந்த தண்ணீரை சேமித்து இங்கே பகுதியில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் இந்த தண்ணீரை எடுத்து செல்ல வேண்டும். அருகில் உள்ள பொம்மியாம்பட்டி பகுதியில் வறட்சியான பகுதி, 100-200 ஏக்கருக்கு பெரிய ஏரி, அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இன்று இல்லை. இப்படியெல்லாம் திட்டங்களை வகுக்க வேண்டும். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் என்ன சோதனை என்றால், இந்த இவ்வளவு அழகான ஒரு சரபங்கா நதி ஓமலூர் அருகிலே, ஓமலூர் நகரத்துக்கு அருகே சென்றால் சாக்கடையாக மாறுகிறது. சாக்கடையாக மாறி நாசமாகிவிட்டு பிறகு சாக்கடையாகத்தான் காவிரியிலே கலக்கிறது. இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இது மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்டகால கோரிக்கை மேட்டூர் உபரி நீர் திட்டம். இதற்காக 30 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி வந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த காலத்தில் கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 3 முறை, இவர் 2 முறை அந்த அம்மையார், ஒவ்வொரு முறையும் நாங்கள் நிச்சயமாக மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று சொல்லி செயல்படுத்தவில்லை. கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 564 கோடி ரூபாயில் ஒரு சிறிய அளவிலே அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அதாவது 3500 கோடி ரூபாய் திட்டத்தை வெறும் 564 கோடி ரூபாய் ஒதுக்கீடு நடந்தது. ஆனாலும் அது ஒரு நல்ல தொடக்கமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் அந்த தண்ணி 100 ஏரிகளுக்கு, அதாவது மேட்டூர் பகுதி, ஓமலூர் பகுதி, சங்ககிரி பகுதி, எடப்பாடி பகுதியில் 100 ஏரிகளுக்கு நிரப்புகின்ற திட்டம். ஆனால் அது 82 ஏரிக்கு தான் அந்த திட்டம் செயலாக்கும். அதில் இன்னைக்கு 57 ஏரிக்கு தான் தண்ணியே போகுது, முறையாக போல. ஏன்னா அதிமுக காலத்தில் கொண்டு வந்த திட்டம் திமுக அதை கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இப்படி தான் மாறி மாறி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று தேவை, சேலம் மாவட்டத்திற்கு மேட்டூர் உபரிநீர் திட்டம் 5000 கோடி ரூபாய் திட்டம் நிறைவேற்ற வேண்டும். 5000 கோடி என்றால் மேட்டூரில் மேட்டூர் டேமிலிருந்து 16 கண்ணு அந்த மதகு வழியில் தண்ணி வீணாக தான் வெளியில் கடலுக்கு போகுது. அந்த தண்ணியை ஆண்டுதோறும் 5 டிஎம்சி நீரை அங்கிருந்து கொண்டு வந்து சரபங்கா நதி, திருமணி முத்தாறு, ஆத்தூர் பகுதியில் வசிஷ்ட நதி, இந்த 3 நதியிலையும் இணைத்து இதில் சுற்றி இருக்கின்ற ஏரி குளங்களை நிரப்புகின்ற திட்டம் இது, செறிவூட்டுகின்ற திட்டம் இது. இதை நிரப்பினால் நிச்சயமாக சேலம் மாவட்டத்தில் 1600 அடி 1500 அடிக்கெல்லாம் பல இடத்துல நிலத்தடி நீர் இருக்குது. இது உயரும், விவசாயம் பெருகும், குடிநீர் பிரச்சனை தீரும். நீங்கள் இங்கே இருக்கின்ற சேலம் மாநகரத்துக்கு ஒரு ஆண்டிற்கு 1 டிஎம்சி நீர் குடிக்கிறதுக்கு தேவை. குடிநீர் 1 டிஎம்சி தான் தேவை சேலம் இவ்வளோ பெரிய மாநகருக்கு. ஆனால் இந்த சரபங்கா நதியில் 4 டிஎம்சி பக்கத்திலேயே போயிட்டுருக்கு, கடலுக்கு போகுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ காலமாக என்ன நீர் மேலாண்மைனா என்னன்னு கூட தெரியாமல் இவ்வளோ நம்மக்கிட்ட வச்சுருக்குறோம். கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிற கதையாக இருக்குது. இங்கேயே இருக்குது, தண்ணி இருக்குது. ஆனால் எங்களுக்கு காவேரியில் போகிற மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி வரணும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, அது நேற்று போய் பார்த்தேன், மேட்டூர் டேமை பச்சை கலரில் இருக்குது, இதே கலரில் இருக்குது.
என்கிட்ட வீடியோஸ்க்கு ஃபோட்டோஸ் இருக்குது. நாற்று அடிச்சிட்டு இருக்குது. பெங்களூரில் வர கழிவு எல்லாமே அவ்வளோ கழிவு மேட்டூர் டேமில் வருது. ஆனால் அதோட நல்ல தண்ணி, தூய்மையான தண்ணி ஏற்காடு மலையிலேருந்து இங்கே கிடைக்குது. ஆனால் அது இவ்வளோ காலமாக வந்துட்டு தான் இருக்குது. இதை நம்ம முறையாக நம்ம பயன்படுத்தலை. ஏற்காடு மலையிலேருந்து 3 இடத்துல தண்ணி வருது இது போன்று. அதையெல்லாம் நம்ம சேமித்து பயன்படுத்தி அணைகளை கட்டி இது இல்லாமல் ஏரிகளை உருவாக்கி இருக்கிற ஏரிகளை ஆழப்படுத்தி தூய்மைப்படுத்தினா இந்த தண்ணியில் அங்கே தேக்கி வச்சா வேறு எங்கேயுமே சேலம் மாநகரத்தில் எங்கேயுமே தண்ணி பிரச்சனை வராது.